டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாளை மறுநாள் குரூப் 4 எக்ஸாமினேஷனை எழுதும் அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்மளுடைய ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்கள். கண்டிப்பா நல்லா படிச்சிருக்கீங்க, கண்டிப்பா நீங்க நல்லபடியாக எக்ஸாம் எழுதுவீங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டோட எக்ஸாமால எதிர்கொள்ள வேண்டும். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன, நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்கு, ஃப்ரைடே. அந்த ஃப்ரைடே வந்து ஃபுல்லா நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், பயனுள்ளதாக எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த டே வேஸ்ட் ஆயிடும். ஸோ அதனால அந்த வெள்ளிக்கிழமை புதிதாக படிக்கக்கூடிய கான்செப்ட் எதுவும் இருந்ததுன்னா படிக்காதீங்க. டோட்டலா படிக்க கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். பட் ஆனா இருந்தாலும் சில பேர்த்த கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ மேக்சிமம் வந்து 99% வந்து நாளைக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க. ஏன்னா ஒரு 1% தான் ரிலாக்ஸா இருப்பாங்க. சுத்தமா எதுவுமே படிக்காத மாணவர்கள் பிரச்சனை கிடையாது. அவங்க ஜஸ்ட் அந்த எக்ஸாம் எழுதி பார்ப்பதற்காக நிறைய பேர் வருவாங்க. நம்மளுடைய ரியல் காம்படிட்டர் யாரு அப்படின்னா ஓவராலா பார்க்கக்குள்ள ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருப்பாங்க. ஸோ ஆகையால் ஒன்றும் பயப்படாம போங்க. நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மன உறுதியோட நம்ம தேர்வுக்கு தயாராக இருக்கணும். ஓகே, நாளைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நாளை பொழுத ரொம்ப யூஸ்ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ நல்ல ஒரு தியானம் நாளைக்கு ரொம்ப முக்கியம். தியானம் கொஞ்ச நேரம் செய்யுங்க. பிறகு மூச்சு பயிற்சி. இந்த மூச்சு பயிற்சியின் மூலமாக கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மைண்டுக்கு ரிலாக்ஸேஷன், ஒரு புத்துணர்ச்சி, அந்த நெகட்டிவ் தாட்ல இருந்து வெளியே கொண்டு வருவதற்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? அது இல்லாம தேவையில்லாத அரட்டைகள், நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி நீ படிச்சிட்டியா, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு தேவையில்லாத அரட்டைகள் வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு மௌனமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, குறிப்புகள் ஏதோ எடுத்து வச்சிருக்கீங்க, நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு பார்க்கணும்னு தோணா அதை பாருங்க. ஆனா மெயினா வந்து மேக்ஸ் ஃபார்முலாஸ் உங்களுக்கு பார்க்க வேண்டியது, இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் எல்லாம் கரெக்டா நமக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறது ஒரு கிளான்ஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க. புதுசா போய் எதுவும் ட்ரை பண்ண வேணாம். புதுசா இதை லேர்ன் பண்ணோம் அப்படின்னு போயிட்டு எதையுமே பண்ண வேண்டாம். திடீர்னு உங்க ஃப்ரெண்டு வாட்ஸ்அப்ல ஒரு கொஸ்டின் பேப்பர் அனுப்பி போட்டு அந்த டெஸ்ட் போட்டு அடிச்சு பாக்குறது, அந்த மாதிரி மென்டாலிட்டிலாம் வேண்டாம். அந்த தேர்வு எழுதுனீங்க அப்படின்னா நமக்கு சில கொஸ்டின் தெரியல அப்படின்னா ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் நமக்கு வந்துடும். எக்ஸாம் ஹால் போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு லாங் சைஸ் ஸ்கேல் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. லாங் சைஸ் ஸ்கேல் எதுக்கு அப்படின்னா, ஓஎம்ஆர் ஷீட் நம்ம ஷேட் பண்ணக்குள்ள சில மிஸ்டேக்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அந்த ஸ்கேலை வச்சு நம்ம லைன், ஏன்னா ஸ்கேல் நேரம் இருக்கிறதுனால நமக்கு ஸ்டெப் ஸ்டெப்பா ஒவ்வொரு பொசிஷனுக்கும் சரியா நம்ம கொண்டு போறதுக்கு அந்த லாங் சைஸ் ஸ்கேல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கருப்பு நிற பேனா தான் யூஸ் பண்ணணும், பால் பாயிண்ட் பென். அதனால கருப்பு நிற பெண்ணை வந்து 2 வாங்கி வச்சுக்கோங்க. சரியான பிராண்டா வாங்கி வச்சுக்கோங்க, நல்லா கம்ஃபர்டபுளா எழுதுற மாதிரி. அதே மாதிரி மெயினா ஒரு கான்பிடென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ் கோட். ஸோ நீங்க நிறைய டைம் ட்ரெஸ் நம்ம ரெகுலராகவே நம்ம ட்ரெஸ் யூஸ் பண்ணாலும் சில ட்ரெஸ்ல தான் வந்து ஒரு கான்பிடென்டா நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி கான்பிடென்ட் கொடுக்கக்கூடிய ட்ரெஸ் கோடை எடுத்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ரிசல்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இந்த டைட்டான பேண்ட்டு இல்லை ட்ரெஸ்ஸோ நீங்க வேர் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ற வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி வாட்டர் பாட்டில் நீங்க தாராளமாக எடுத்துட்டு போகலாம். ஆளுக்குள்ள வாட்டர் பாட்டில் விடுவாங்க. அதனால ஒரு நார்மலான வாட்டர் பாட்டில் கொண்டு போங்க. ஏன்னா வாட்டர் பாட்டிலுங்கிறது தண்ணி எதுக்கு குடிக்கணும் அப்படின்னா ஒரு ரிலாக்ஸேஷன். இப்போ எக்ஸாம் ஹாலில் நம்ம தேர்வு எழுதிட்டு இருக்கோம். இப்போ ஒரு ஒரு 1 ஹவருக்கு ஒரு டைம் கொஞ்சமா தண்ணி குடிச்சோம் அப்படின்னா, ஸோ தண்ணிங்கிறது நமக்கு H2O. சரிங்களா? அதெல்லாம் ஆக்சிஜன் இருக்கு. ஓங்கிறது ஆக்சிஜன் தானே. நமக்கு மூளைக்கு ஆக்சிஜன் போக்குள்ள நமக்கு உடம்பு வந்து புத்துணர்ச்சியா ஃபீல் ஆகும். ஸோ அதனால தண்ணி ஹெவியா குடிக்கக்கூடாது. லைட்டா ஒரு சிப் அந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எனர்ஜியா நீங்க எக்ஸாம் ஹாலில் எழுதுவதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால ஒரு வாட்டர் பாட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சென்டர் லொகேஷன்ஸ், ஹால் டிக்கெட் இதெல்லாம் வந்து சரியா எடுத்து வச்சுக்கோமா. அதுக்கான ப்ரூஃப், போட்டோ இருக்கிற ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து ஸோ ஹால் டிக்கெட்லயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுல ஏதோ ஒரு ப்ரூஃப் வந்து ப்ராப்பரா எடுத்துட்டு போயிருங்க. எக்ஸாம் ஹால் வந்து எந்த லொகேஷன்ல இருக்கு, எவ்வளவு நேரம் டைம் ஆகும் அப்படின்னு நீங்க கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து இந்த டிராவலே வந்து 45 நிமிஷம் ஆகும் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் முன்னாடியே நீங்க அட்வான்ஸா கிளம்புங்க. ஏன்னா நம்ம கடைசி நேரத்துல கிளம்பக்குள்ள நமக்கு நம்ம வேகமா போகணும், டைம் ஆச்சு அப்படிங்கிற ஒரு பதட்டம் வரும். அந்த பதட்டத்தை தவிர்க்கணும்னா நீங்க கொஞ்சம் அட்வான்ஸா கிளம்புனீங்க அப்படின்னா பொறுமையா போய்க்கலாம். ஸோ 60-70 வேகத்துல போறதுக்கும் ஒரு 30-40 வேகத்திலேயே நம்ம போனாலும் போதும். ஏன்னா அட்வான்ஸா நம்ம கிளம்புறதுனால அந்த டைம் வந்து நமக்கு பேலன்ஸ் ஆகும். அதே மாதிரி நாளைக்கு ஹெவியான ஃபுட்டு எடுத்துக்காதீங்க. ஹெவியான ஃபுட்டுனா நான்வெஜ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இரவு நேரத்துல பர்டிகுலரா அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு தூக்கம் இருக்கணும். தூக்கம் நல்லா இருந்தாதான் எக்ஸாம் ஹாலில் நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன் கிடைக்கும். அங்க வந்து ஒரு டயர்ட்னஸ் இல்லாம இருக்கும்.
கடைசி வரைக்கும் நம்ம நைட் நேரத்துலயே ரொம்ப நேரம் முடிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு எக்ஸாம்ல வந்து ப்ரெசன்டேஷன் வந்து கொஞ்சம் பாதிப்புக்குள்ளாகும். ஒரு 7 மணி நேரம் 9 மணிக்கு தூங்க போனீங்க அப்படின்னா காலையில 6 மணிக்கு எந்திரிச்சா போதும். ஸோ எக்ஸாம் சனிக்கிழமை எந்திரிச்ச உடனே ஒரு மூச்சு பயிற்சி, ஒரு ஒரு 15 மினிட்ஸ் நல்ல மூச்சு பயிற்சி, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மூச்சு பயிற்சி செய்யுங்க. கொஞ்ச நேரம் தியானம் செய்யுங்க. இப்போ நம்ம எக்ஸாமுக்கு கிளம்பி போறோம். போன பிறகு ஹால்குள்ள உள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்க கூட கொலீக்ஸ் மேபி இருக்கலாம். புதுசா யாராச்சும் பக்கத்துல கூட புதிய நபர்கள் கூட நிறைய பேர் புதிய நபர்கள் தான் இருப்பாங்க. முன்ன பார்த்துருக்க மாட்டோம். அவங்ககிட்ட தேவையில்லாம எதுவும் பேச வேண்டாம். எக்ஸாம் முடிச்சுட்டு அவங்ககிட்ட நீங்க பேசலாம். எக்ஸாம் எப்படி இருக்குது, எப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். தேர்வு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தேர்வை பத்தி சம்பந்தப்பட்ட கொஷின்ஸ் இந்த மாதிரி டிஸ்கஷன் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. நாளைக்கு இதெல்லாம் செய்யணும், தேர்வு ஹாலில் இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட 100% சக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது பொதுவான அறிவுரைகள் தான். ஸோ நல்ல கான்ஃபிடென்டா எழுதுங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.